ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட வந்து ஒரு சாம்சங் கேலக்ஸி A21s வந்திருக்கு. இந்த ஃபோன் வந்து ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷனில் தான். பிரச்சனை என்ன அப்படின்னா, சார்ஜிங் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகுது. ஆல்ரெடி 2 சர்வீஸ் சென்டருக்கு வந்து போயிட்டு வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்கலாம் 5 வோல்ட் 0.6 ஆம்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரக் ஆகிருக்கு. எல்லா டைப்ஸ் ஆஃப் சார்ஜர்ஸ் பின்னும் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு, ஸ்ட்ரிப்பு சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மக்கிட்ட வந்து வந்திருக்கு. ஸோ இதை டயக்னாஸ் பண்ணுறதுக்கு நான் இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான டூல் யூஸ் பண்ண போகிறேன். 2UUL பிராண்டு PROTCHECK ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. இதை போத் ஆப்பிள் அண்டு டைப் சி ஆண்ட்ராய்டு ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து கனெக்ட் மீன்ஸ் பின்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கலாக என்னென்னா, நம்ம ஒவ்வொரு பின்னும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து டயோட் மோட் எடுத்து பார்க்கறதுக்கு பதிலாக ஜஸ்ட் இதை எடுத்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து கொடுத்துரும், வேல்யூஸ் வந்து கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் இதில் இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். நான் பேட்டரி கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். மொபைல் ஆஃபில் இருக்குது. ஓகேவா? ஸோ டெஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. அநேகமாக ஷேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுக்கு சைடில் வந்து ஒரு வால்யூம் ஸ்விட்ச் மாதிரி வந்து இருக்குது. அது வந்து மேலே தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டுக்கு, கீழே பண்ணீங்க அப்படின்னா ஆப்பிளுக்கு உண்டான போர்ட்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம் நாம. ஸோ இங்கே பார்க்கலாம். இப்போ பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, டேட்டா ப்ளஸ்ஸு டேட்டா மைனஸ்ஸு 2 பின்னுமே வந்து கிரவுண்டுக்கு வந்து ஷார்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பிரச்சனை. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்த மொபைலில் வந்து பின்னு சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாங்க, சப்போர்ட் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாங்க, ஸ்ட்ரிப்பு சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்றதுனால நான் வந்து பின்னு மேலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஃபோன் ஆன் கண்டிஷனில் வச்சு நீங்கள் போட்டாலே வந்து இது வேல்யூ வந்து கரெக்டாக காட்டும். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு டெஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே டன். ஸோ இங்கே வந்து டேட்டா மைனஸ் தான் வந்து கிரவுண்டில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அது ரெண்டுமே வந்து வோல்டேஜ் போனதுனால ரெண்டுமே வந்து காட்டியிருக்கு. பட் இங்கே வந்து டேட்டா மைனஸில் தான் வந்து நமக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி வந்து ரிவர்ஸ்லேயும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிவர்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சேம் ரிசல்ட்ஸ் தான். அதே தான். டேட்டா மைனஸ் மட்டும் வந்து அதாவது ஆமாம், டேட்டா மைனஸ் வந்து கிரவுண்டுக்கு வந்து ஷார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, டேரெக்டாக வந்து ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்கிமேட்டிக்ஸில் ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு சார்ஜர் டேட்டா டயக்ராம் ஓப்பன் பண்ணிவிட்டு டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ், டேட்டா ப்ளஸ்ஸு டேட்டா நெகட்டிவ் எந்த பின்னுக்கு போகுது அப்படின்றது, எதுக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஎம்க்கு போகுது. பிஎம்லேருந்து டேரெக்டாக வந்து சிபியூக்கு போகுது. ஓகேவா? ஸோ டேரெக்டாக நம்ம சிபியூக்கு போகிறதுக்கு தேவையில்ல, அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த ஷீல்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஷீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் லாக் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து சில டைமில் வந்து டிவைஸ் வந்து வாட்டர் ட்ராப் ஆகிருந்தது அப்படின்னாலும் இந்த வந்து இந்த மாதிரி வந்து டேட்டா பின்ஸ் வந்து ஷார்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட்டு இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மதர் போர்டு வந்து க்ளீனாக இருக்குது. வாட்டருக்கு உண்டான எந்த சைன்ஸுமே வந்து இல்லை. நான் ஷீல்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஓவராலே வந்து ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிட்டேன். அதாவது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் எந்த பின் வந்து டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் அப்படின்றது வந்து பிட் மேப் யூஸ் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஓகே டன். ஸோ இங்கே பிட் மேப் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பிஎம்ஐசிக்கு போகுது. இந்த பக்கம் இன்னொரு லைன் வந்து போகுது. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் என்ன போகுது, ஒரு டயோடுக்கு வந்து லைன் போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டேட்டா மைனஸில் தான் நமக்கு வந்து பிரச்சனை இருக்கு இல்லையா? ஸோ அந்த பின்னை பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து இங்கே வந்து ஒரு டயோடு, அதாவது அநேகமாக வந்து ஒரு டிவிஎஸ் டயோடு. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து போகுது அப்படி சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்காம இருந்திருந்தாங்க. அதுக்கு தான் வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ஸ்கிமேட்டிக்ஸோ இல்லை வந்து பிட் மேப்லேயோ வந்து கிராஸ் வெரிஃபை வந்து பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இங்கே பார்க்கலாம். அதாவது மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டேட்டா மைனஸ்க்கு உண்டான லைனு. அதுதான் வந்து கிரவுண்டுக்கு வந்து ஷார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஷார்ட் ஆயிருந்து இந்த ஃப்ளக்ஸு வந்து வெளியே வந்துட்டுருக்கும். அதனால சைன்ஸ் வந்து கிளியராக வந்து தெரியுது. அப்போ வந்து இதுதான் வந்து கல்ப்ரிட்ன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து தெளிவாக போர்டை பார்த்தாலே இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். இது வந்து ஒரு டிவிஎஸ் டயோடு தான். டிவிஎஸ் டயோடோடைய வேல்யூ என்னென்னா, இன்கேஸ் வோல்டேஜ் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி சர்க்யூட்ஸை வந்து காப்பாற்றி கொடுத்துரும். சிம்பிளாக ஒரு ஃபியூஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன், டேரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இது எதுக்கு நான் செக் பண்ணாமல் டேரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு டிவிஎஸ் டயோடுன்றது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக மட்டும்தானே தவிர ஜென்ரலாக வந்து இது இல்லைனா எந்த பிரச்சனையும் வந்து வராது. ஓகேவா? இப்போ வந்து வேல்யூஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேல்யூஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 10வது பின்னு
செக் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து நார்மலா வந்து ஆயிடுச்சு. அதாவது டேட்டா மைனஸ் உடைய வேல்யூ அரவுண்ட் வந்து 450 டூ 500 வந்து காட்டுது. ஓகேங்களா? டேட்டா பிளஸும் நார்மலா இருக்கு. டேட்டா மைனஸும் நார்மலா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் அந்த டூல்ல போட்டு உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கிற வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது வந்து காட்டுறேன். அதே மாதிரி வந்து பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன டூல்ஸ் வந்து வாங்கி வைக்கிறது மூலியமா நம்மளோட டைம வந்து நம்ம ரொம்ப வந்து சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இண்டிவிஜுவலா வந்து ஒரு 12, 12 24 இல்ல 12 பின் வந்து செக் பண்றதுக்கு பதிலா, ஜஸ்ட் இது மாதிரி போட்டு நம்ம வந்து ஒரே அ டைம்ல வந்து எல்லா பின்ஸையும் வந்து வெரிஃபை பண்றதுக்குண்டான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ, அதனால வந்து இந்த மாதிரி வந்து இது வந்து நல்ல டூலு. உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கி வச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ, டெஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே டன் சூப்பர். இப்ப இங்க பார்க்கலாம் நீங்க டேட்டா பிளஸ்ஸு, டேட்டா மைனஸு எல்லாத்துடைய வேல்யூ வந்து நார்மலா வந்து வந்துடுச்சு. ஸோ, இப்ப வந்து சார்ஜிங் ஒரு வாட்டி போட்டு வந்து பார்த்துக்கலாம். சார்ஜிங் ஏற வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆ பார்த்தீங்கன்னா, நீங்க 5 வோல்ட் 1.3 ஆம்ப்ஸ்ல வந்து சார்ஜிங் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோல ஏதாவது வந்து புதுசா லேர்ன் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து லைக் பண்ண மறந்துறாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி நெறைய வீடியோஸ் மொபைல் சர்வீஸ் ரிலேட்டட் வந்து ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். அத பார்க்க வந்து மறந்துறாதீங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இந்த வீடியோல இவ்வளோதான் காய்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.